குக்கர் விசில மறந்து உணவு வீணாகி போச்சா? இனி அந்த கவலையே வேண்டாம். வழங்குகிறோம் உலகின் முதல் விசில் கவுண்டர் குக்கர், புதிய அல்ட்ரா குரோனோ. அல்ட்ரா என்றால் ஆரோக்கியம். லயன் சாக்லேட்ஸ்ல பாதாம், டேட்ஸ், சாக்லேட் மூணும் இருக்கு. ருசிக்கு சாக்லேட், அயன் சத்துக்கு டேட்ஸ், புரோட்டீனுக்கு பாதாம். தாத்தா ரொம்ப டெலிஷியஸா இருக்கு. லயன் சாக்கோ டேட்ஸ். சசிகலா டிடிவி தினகரனை மீண்டும் அதிமுகவில் சேர்க்க வேண்டும், அவர்களுடன் பேசி கட்சியை பலப்படுத்த வேண்டும் என அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமிக்கு வேலுமணி, விஸ்வநாதன் ஆகியோர் இணைந்து கடிதம் எழுதியுள்ளனர். கடிதத்தில் கூறியிருப்பதாவது: 2026 சட்டசபை தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு அதிமுக பொதுச் செயலாளராகிய நீங்கள் கட்சியை வழிநடத்தி செல்வதில் எடுத்த தவறான முடிவுகளால் 47 எம்எல்ஏக்களில் 25 எம்எல்ஏக்கள் திமுகவுடன் இணைந்து ஆட்சி அமைப்பது தவறு என்பதை சுட்டிக்காட்டினர். 2021, 2024 மற்றும் 2026 தேர்தல்களில் அதிமுக வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருந்தும் உங்களின் சில தவறான முடிவுகளால் அந்த வாய்ப்புகளை கட்சி இழந்தது. 2021 தேர்தலுக்கு முன்பு டிடிவி தினகரனுடன் கூட்டணி அமைக்க வாய்ப்பு இருந்தது. அப்போது மத்திய அமைச்சர் அமித்ஷா நேரில் சந்தித்து கூட்டணி குறித்து வலியுறுத்தினார். ஓ பன்னீர்செல்வமும் அதற்கு சம்மதித்திருந்தார். ஆனால் நீங்கள் அதை உதாசீனப்படுத்தியதால் 42 தொகுதிகளில் வெற்றி வாய்ப்பை இழந்தோம். 2019 அதிமுக கூட்டணியில் இருந்த தேமுதிக, புதிய தமிழகம் உள்ளிட்ட கட்சிகளை 2021 தேர்தலில் தொடர்ந்து கூட்டணியில் வைத்திருக்கவில்லை. அவர்களை அரவணைக்காமல் வெளியேற்றினீர்கள். 2024 பார்லிமென்ட் தேர்தலில் பாஜகவுடன் கூட்டணி அமைக்க வாய்ப்பு இருந்தும் அந்த வாய்ப்பை அதிமுக பயன்படுத்தவில்லை. இதனால் திமுக காங்கிரஸ் கூட்டணி 40 தொகுதிகளிலும் வெற்றி பெறும் சூழல் ஏற்பட்டது. அதிமுக வேட்பாளர்கள் பலர் 3வது இடத்திற்கு சென்றதுடன் கட்சி நிர்வாகிகளுக்கும் வேட்பாளர்களுக்கும் கோடிக்கணக்கில் இழப்பு ஏற்பட்டது. பாமக கூட்டணிக்கு வர தயாராக இருந்தபோதும் நீங்கள் பேச்சுவார்த்தையை தாமதப்படுத்தியதால் அந்த கூட்டணி வாய்ப்பையும் அதிமுக இழந்தது. 2026 சட்டசபை தேர்தலில் தமிழக வெற்றிக் கழகத்துடன் கூட்டணி அமைக்கும் வாய்ப்பையும் நீங்கள் பயன்படுத்தவில்லை. தொடர்ந்து உங்களால் எடுக்கப்பட்ட இந்த தவறான முடிவுகளால் அதிமுக தொண்டர்கள் மற்றும் நிர்வாகிகள் மத்தியில் சோர்வு ஏற்பட்டுள்ளது. உள்ளாட்சி தேர்தல் இன்னும் 6 மாதங்களில் வரவுள்ள நிலையில் அதற்குள் கட்சியை ஒற்றுமைப்படுத்தி பலப்படுத்த வேண்டும். கட்சியிலிருந்து முன்பு நீக்கப்பட்டவர்களை மீண்டும் அவர்களது பொறுப்புகளில் நியமிக்க வேண்டும். முக்கியமாக சசிகலா மற்றும் டிடிவி தினகரனிடம் பேசி அவர்களை மீண்டும் அதிமுகவில் சேர்க்க வேண்டும் என எஸ்பி வேலுமணி, விஸ்வநாதன் ஆகியோர் தங்களது கடிதத்தில் வலியுறுத்தியுள்ளனர்.